வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் ஜுவல்லரியோட கிராண்ட் ஓப்பனிங் ஆஃபர்ஸ் தாங்க. அதாவது தங்கமயில் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நிறைய பிரான்ச்சஸ் இருந்தாலும் 60th பிரான்ச் வந்து சென்னை டி நகரில் கொஞ்ச நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் அதுக்கான ஆஃபர்ஸும் போட்டாங்க. அதே மாதிரி இப்போது சென்னையிலேயே இன்னும் 2 இடத்துல புதுசாக வந்து அவங்களோட ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிராண்ட் ஓப்பனிங்கான ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல வந்து ஷாப்ஸ் ஓப்பன் ஆகுது அண்ட் என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பற்றின டீட்டெயில்ஸும் அண்ட் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் அண்ட் இது இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்கிற ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஏப்ரல் மந்த்து தங்கமயில் ஜுவல்லரி வந்து புதுசாக 2 ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ சென்னையில் அது எங்கெங்கே அண்ட் என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்றது தான். லாஸ்ட் மந்த் பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரியே வந்து 60th பிரான்ச் வந்து சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணாங்க டி நகரில். அண்ட் அப்போவும் வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதையுமே நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போது இன்னும் 2 ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதுலேயுமே வந்து அவங்க கிராண்ட் ஓப்பனிங் ஆஃபர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு சில ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு புதுசாக 2 ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எங்கே அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்களோட 60th பிரான்ச் வந்து டி நகரில் ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் இப்போது 61st பிரான்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருங்கம்பாக்கம் சென்னையில் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தது 62nd பிரான்ச் வந்து ஐயப்பன் தாங்கல். இது ரெண்டுமே புதுசாக அவங்க சென்னையில் ஓப்பன் பண்ணுற ஷாப்ஸு. ஸோ இந்த ஷாப்ஸில் தான் வந்து நமக்கு இப்போ ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த பிரான்ச் என்றைக்கு நமக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 11th ஏப்ரல் 2025 அன்றைக்கி தான் வந்து இந்த ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அன்னையிலேருந்து நமக்கு ஆஃபர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறப்ப என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எவ்ரி 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்ட் ஜுவல்லரி நீங்கள் தங்க நகை எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 10 கிராமுக்கும் நமக்கு 3000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு 10 கிராம் நீங்கள் ஒரு 20 கிராமில் நகை எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபா வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி 10 கிராம்ஸ் வந்து 3000 ருபீஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க கோல்டு ஜுவல்லரி எடுக்கும் போது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை எடுக்கிறதுக்கான ஆஃபர்ஸ் தான், கோல்டு காயினுக்கு கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குமே ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா 1 கேரட் டைமண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கேரட் எடுக்கிறீங்களோ ஸோ 1 கேரட்க்கு 1 கிராம் கோல்டு காயின் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க டைமண்ட் பர்ச்சேஸ்க்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜுவல்லரிக்குமே வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சில்வர் ஜுவல்லரியில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 1 கிலோ வெள்ளி வாங்குகிறோம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அதில் மேக்ஸிமமாக 5000 ருபீஸ் வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பர் கேஜிக்கு. ஸோ 1 கிராம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து 1 கிராமுக்கு 5 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் 1 கிலோ வெள்ளி வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு 5000 ரூபா வரைக்கும் மேக்ஸிமமாக டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த பணத்துக்கு, அதாவது ரீஓப்பனிங் டேட் அந்த 11th ஏப்ரல்லேருந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா 1 lakh ருபீஸ்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஷோர்ட் கிஃப்ட்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக அங்கே வந்து கோல்டு சேவிங் பிளான், அதாவது கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லையா, அது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிஃப்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிஃப்ட்ஸ் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு கோல்டு சிட்டு பிளானுக்காக.
ஸோ இதுக்குமே வந்து கிஃப்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்குற ஆஃபர்ஸு. அண்ட் இந்த ஆஃபர்ஸ்லாம் என்னையிலேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா 11th ஏப்ரல் 2025லேருந்து அன்றைக்கி தான் ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அன்னையிலேருந்து இந்த ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் என்னைக்கு வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவும் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 22 ஏப்ரல் 2025 இது வரைக்கும் நமக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ 11th ஏப்ரல்லேருந்து 22nd ஏப்ரல்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ஷாப்ஸ்க்கு நியர்பை விருகம்பாக்கம் ஐயப்பன் தாங்கல் அந்த சைடில் நியர்பை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்ஸில் போய் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ஆஃபர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருந்தாங்க. இது கீழே போட்டிருந்தாங்க அந்த ஆஃபர்ஸ்க்கு கீழே. ஸோ அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலான்னு பார்க்குறேன். அதாவது இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் அண்ட் நெக்லஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நான் சொன்ன மாதிரி 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு ஜுவல்லரிக்கு 3000லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை எடுக்கிறப்ப மட்டும்தான். ஸோ கோல்டு காயின் வாங்குறப்ப நமக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி கோல்டு சேவிங் பிளான் கோல்டு சிட்டு நம்ம போட்டிருப்போம் இல்லையா? இப்போ நீங்கள் வேறு தங்கமயில் ஜுவல்லரியில் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஷாப்பில் நம்ம போய் வாங்குகிறோம் அப்படின்னா பழைய கோல்டு சிட்டு முடியுது அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து நமக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம டேரெக்டாக போய் பணமாக கொடுத்து நகை வாங்குகிறோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ கோல்டு சிட்டு மூலயமா நீங்கள் போய் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்காது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் புதுசாக சிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் கிஃப்ட்ஸு வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது மட்டும்தான். அண்டு பழைய சிட்டுக்கு நீங்கள் போய் நகை எடுக்கிறீங்க அப்படின்றப்ப இதில் இருக்கிற ஆஃபர்ஸ் எதுவுமே அதில் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போட்டிருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே வந்து ஆஃபர்ஸு 11 to 22nd ஏப்ரல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அண்டு நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கடைகளில் போடுற ஆஃபர்ஸ் போடுறோம். அண்ட் இப்போ அக்ஷய திருதியை வரப்போது ஆல்ரெடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் அக்ஷய திருதியைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி வீடியோவும் போட்டிருக்கோம். அண்ட் அடுத்தடுத்து நிறைய கடைகளோட அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் போட்டாங்க அப்படின்னா அதையுமே நம்ம சேனலில் போடுவோம். அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, அதாவது கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு அந்த கடைக்காக பேசுகிறீங்க அப்படிலாம் சொன்னீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் நகை வாங்குவாங்க. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்குறப்ப கொஞ்சம் பெனிஃபிஷியலாக வாங்கலாம், ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே எடுத்து நான் வந்து வீடியோவில் வந்து போடுறேன். மற்றபடி எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் இது கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற போகிறப்பவும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபோன் நம்பர் அவங்களோட பிரான்ச்சில் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கேட்டுட்டு போகலாம் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து போடுறேன், என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து என்னென்ன கடைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி. நன்றி, வணக்கம்.